வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் மாத ராசி பலன் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அஸ்ட்ராலஜி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கிளியராக புரியும். ராசி முதல்ல ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பார்க்குறவங்க, அதாவது இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ராசி மட்டும் பாருங்கள். ஏற்கனவே பார்க்குறவங்க தொடர்ந்து உங்கள் ராசி உங்கள் லக்னம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். அதை சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் நான் ஒரு முறையாக சொல்கிறேன், உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒரு முறையாக ரீட் பண்ணுங்கள். எந்தெந்த பிளான்ட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எந்த ஹவுஸில் இருக்குது. இதுக்கு தான் லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டிலில் நிறைய நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். அதையும் பாருங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஆகஸ்ட் மாத ராசி பலன் டீட்டெயிலாக போகலாம். மகரம் ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மாதம் ஆகஸ்ட் 2025 நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் 7.5 சனி முடிஞ்சு கூட ஒரு சிலருக்கு இன்னும் கூட கொஞ்சம் தெளிவு ஏற்படலை, இன்னும் கூட கொஞ்சம் கிளாரிட்டி வரலன்னு சொல்லி ஒரு சிலருக்கு நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் மகரம் நாம் வந்து டிரான்சிஷன் எப்படி அப்சர்வ் பண்ணுறோன்னா, முதல்ல வந்து சனி வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கு, சுக்கிரன் குரு வந்து 6th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு, புதன் 7, சூரியன் 8ஆம் இடத்துல செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில் வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும், செகண்ட் ஹவுஸில் ராகு. இதுதான் பிளானட்டரி பொசிஷன். மகரத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து 9ஆம் இடத்துல செவ்வாய் கொஞ்சம் சேஃப். இது வந்து ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 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 சராசரியாக இருக்கிற ஒரு மாதமாக தெரியும். நம்ம பிரித்து பார்ப்போம். ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது பங்கம் இருக்கா, பாதிப்பு இருக்கான்னு பார்த்துடலாம். ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இவர் இந்த ஜாப் ஒரு வேலை போயிட்டுருக்கு, 7 சனி முடிஞ்சு கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டுருக்குன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுற பிளானை வந்து இந்த மாதம் போட வேண்டாம். அதுக்குண்டான நேரமோ அதுக்குண்டான காலமோ இது இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன். அதே மாதிரி இந்த செவ்வாய் சனியுடைய காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இது வந்து கொஞ்சம் ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒர்க்கில் ஒரு டென்ஷனோ ஒர்க்கில் ஒரு ப்ரெஷரோ கொஞ்சம் கொடுக்கும், இந்த மாதத்தில் கொஞ்சம் கொடுக்கும். பட் ஆனால் அது ஒரு சேலஞ்சாகவும் இருக்கும், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் உங்களுக்கு வந்து கெயின் ஆகிடும். அதனால் அது வந்து பின் வாங்காமல் அதை எப்படியாவது எடுத்துகிட்டு முன்னாடி கொண்டு போங்க. ஸோ அதை பாசிட்டிவாகவே பண்ணுங்கள், நல்லாவும் இருக்கும். இது என்னுடைய இன்னொரு ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் இன்கம் எப்படி இருக்கும், செலவு நிறைய வரும் இந்த மாதம். ஸோ வருமானத்தை விட செலவுகள் நிறைய இருக்கும். அண்ட் பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு கூட மணி வந்து ஃப்ளோ எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி அப்பப்போ ஒரு சின்ன லேக் இருக்கும், மறுபடியும் அந்த மணி ஃப்ளோ வரும். அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலையை காமிக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க, அது நல்லாயிருக்கும். அண்ட் ஹாரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மகரத்துடைய டிரான்சிஷன் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்தோம்னா இந்த மாதம் பர்டிகுலராக ஒரு நல்ல விஷயங்களுக்காக முயற்சி எடுத்திங்கன்னா அது வந்து டக்குன்னு முடியாது. தெர் மே பி அ ஸ்மால் டிலே. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து யோசித்து அதுக்கப்புறம் அது ஓகே பண்ணி அதுக்கப்புறம் தான் அது த்ரூ ஆகுமே தவிர கம்ஃபர்டபுளான ஒரு டைம் ஜோனில் அது வந்து நடக்குன்ற மாதிரி நம்ம சொல்ல முடியல. அதனால் கொஞ்சம் நல்லா யோசித்து பொறுமையாக டைம் எடுத்து நீங்கள் வந்து ஒரு பர்சனல் லைஃப்பை வந்து முடிவு எடுத்தால் நல்லது அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் மகரமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்னொரு ஆங்கிளில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அது ரொம்ப ஸ்மூத்தாக போயிடுமா அப்படின்னு கேட்டால் இந்த முறை கொஞ்சம் ஒரு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் வர மாதிரி தெரியுது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமான அந்த ஒரு நேர கால சந்திப்புகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து மகரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு மாணவனாக நீங்கள் எப்படி செய்வீங்க, எப்படி வந்து இந்த மாதம் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னா புதனுடைய பார்வை ஃபேவராக இருக்குது. ஸோ பிளானிங், உங்களுடைய பிளானிங் வந்து சூப்பராக வந்துடும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து குரு வந்து உதவியாக இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ன நீங்கள் வந்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸை வந்து கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு மந்தாக தெரியுது. ஸோ எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ட்ரான்சிஷனில் வந்து சம்டைம்ஸ் அந்த மூட் ஸ்விங்ஸும் ப்ளஸ் வந்து சம்டைம்ஸ் அந்த ஹெல்த் இஷ்யூ தான் வராமல் பார்த்துக்கணும். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். மற்றபடி இது வந்து கிளியரான ட்ராக்காக தான் தெரியுது. அடுத்தது வந்து நான் வந்து மகரமில் வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து ஃபாரின் வந்து ட்ரை பண்ணி மைக்ரேட் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்குது. எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதுக்கப்புறம் பெண்கள் இல்லத்தரசிகள், உங்களை பொறுத்த வரைக்கும் மகரம் இந்த மாதம் பர்டிகுலராக ஆகஸ்ட் 2025 ஒரு மாதிரி 7.5 சனி முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதியாக அப்படியே போயிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பூரணமான பலன்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஆன் அண்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி தான் தெரியுதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை காமிக்குது. பட் ஆனால் அது ஃபேவராக தான் இருக்குது. 100% கெடுதல் நடக்கிற மாதிரியும் இல்லை, 100% நல்லது நடக்கிற மாதிரியும் இல்லை. இன்னும் சில விஷயங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வராமல் இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் வந்து ஒரு பூர்ணமாக நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். பட் இட் வில் டேக் சம் மோர் டைம். இன்னும் ஓரிரு மாதங்கள் ஆகும். அந்த பொறுமையை இழக்காமல் நீங்கள் வந்து அந்த ஃபேமிலி லைஃப்பில் உள்ள பிரச்சனைகளை வந்து சமாதானப்படுத்தி கொண்டு போயிடுங்க.
பிரிந்த கணவன் மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற அளவுக்கு வந்துடும். அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க. ஹெல்த்தில் ஏதாவது ட்ரபிள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதம் பர்டிகுலராக செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில் சூரியன் கேதுவோடு போகும். டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். அண்ட் ஓவராலாக இந்த மாதத்தில் வந்து நிறைய பிளானட்ஸ் வந்து 6, 8, 7 மாறி மாறி பொசிஷன் எடுக்கும். இதெல்லாம் வந்து சடனாக இந்த அலர்ஜி கொடுக்குறது, ட்ராவல் பண்ணும்போது ஒத்துக்காமல் போகும், சில பேருக்கு தலைவலி வரும், சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி, ஒரு டிப்ரெஸ்ட் மூடில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி டவுன் எனர்ஜியாக ஃபீல் பண்ண வைக்கும், சில பேருக்கு ஓவர் அலைச்சலில் வந்து டயர்ட்னஸ் கொடுக்கும். அந்த மாதிரி வித்தியாசமான ஹெல்த் இஷ்யூஸ்லாம் அந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கலாம். எவ்ரிடே ரெகுலர் ரொட்டீன் எக்ஸசைஸ் அண்ட் யோகா இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து அழகாக அவங்கள மெயின்டைன் பண்ணும். ஓவராலாக மகரம் இந்த மாதம் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப பிரமாதமாகவும் இல்லை, ரொம்ப வர்ஸ்ட்டாகவும் இல்லை. சில விஷயங்கள் பாசிட்டிவ், சில விஷயங்கள் நெகட்டிவ், ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக இருக்குது. அதனால் வந்து எல்லாத்தையும் திட்டமிட்டு நீங்கள் கொண்டு போனால் நல்லதுன்றது என்னோட ஒப்பீனியன். வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் மாதம் ஒரு பொது பலனை கிளியராக பார்த்தீங்க. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ராசியோடைய பலனை பார்க்கும்போது முழுசாக அதை கேட்டுடுங்க. ராசி என்பது உங்களுடைய மனசு, உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய உடல், இது சார்ந்தது தான் அந்த ராசி. அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல்லாக கணிச்சிட்டிங்கன்னா ஸோ அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக வச்சுங்க. ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுங்க. ஒரு வீடியோ 2 முறை 3 முறை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் லக்னத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடணும். சரி, லக்னத்துக்கு நீங்கள் வீடியோவே போடலன்னு கேட்பீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு கடகராசினா கடகராசியோட பலனை ஃபுல்லாக கவனிச்சிருங்க. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து கன்னின்னு இருக்கும், இல்லை துலாம்னு வச்சுங்க. அந்த துலாம் ராசிக்கும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அது ராசி லக்னம்லாம் பேர் தான் வேறு வேறு. ஸோ அந்த துலாமையும் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். இப்போ லக்னம் என்பது என்ன, உங்களோட விதி. உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அந்த லக்னம் உறுதிப்படுத்தும். ராசி என்பது உங்கள் மனநிலை. நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு காமிக்கும். இந்த காம்பினேஷனோட அதை வந்து புரிஞ்சிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக தசா புத்தி. உங்களுக்கு யோக தசை நடக்குதா, லக்ன யோக திசைகள் நடக்கிறதா, லக்கின பாவ திசைகள் நடக்கிறதா, அதை வந்து தெளிவுபடுத்தி உங்களுடைய ஹாரோஸ்கோப் பர்த் சார்ட் அதோடு இப்போ நடக்கக்கூடிய டிரான்சிஷன் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த பிளானட் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கடகத்தில் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் சிம்மத்துக்கு போய்டும், கேதுவோடு இருக்கும். சிம்மத்தில் தான் கேது இருக்குது. சனி வந்து அதாவது மீனத்தில் இருக்குது. சனி வந்து மீனத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கு, பின்னோக்கி வருது. செவ்வாய் கன்னியில் இந்த மாதம் முழுக்க. சுக்கிரன் குரு சேர்க்கை மிதுனத்தில் இருக்கும். அந்த சுக்கிரன் 20th அன்னைக்கு புதனோட கடகத்தை சேர்ந்துடும். இதுதான் பிளானட்டரி பொசிஷன். புதன் மாறல, வக்ரமாக இருக்க 10th அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. இது வந்து டோட்டலாக அந்த மந்தில் சந்திரன் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்ரி 2.25 டே ஒரு ராசியாக கடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளானட் ராகு கேது உங்களுக்கு கிளியராக தெரியும். கேது சிம்மத்தில் இருக்குது, ராகு வந்து கும்பத்தில். ஸோ இந்த பிளானட்டரி பொசிஷனோட அதை சூப்பர் இம்போஸ் பண்ணுங்கள். உங்கள் பர்த் சார்ட்டோட நீங்கள் அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா ஜனன ஜாதகத்தை ஒரு கையில் வச்சுங்க. இப்போ உள்ள டிரான்சிஷனை வந்து அப்படியே பிளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் எதை ப்ரெஷர் கொடுக்குது அப்படிங்கிறது. இப்போ தசா புத்தி இதுதான் காம்பினேஷன். இதுக்கு நான் நிறைய வந்து ஒரு சும்மா ஒரு சாதாரண ஆளு கூட புரிகிற மாதிரி ஒரு எளிமையான முறையில் லேர்ன் ஆஸ்ட்ரோ டைட்டிலில் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியை சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். ஸோ நட்சத்திரம்னா என்ன, ராசினா என்ன எல்லாம் புரிஞ்சிடும். வாஸ்து பற்றி நிறைய கொடுத்துருக்கேன். ஏகப்பட்ட விஷயங்கள் வாஸ்து பற்றி கொடுத்துருக்கேன். வாடகை வீடு போனாலும் வாஸ்து எப்படி செக் பண்ணுறது, சொந்த வீடு கட்டும் பொழுதும் சரி, ஃப்ளாட் வாங்கும்போது எப்படி வாஸ்து செக் பண்ண கிளியராக கொடுத்துருக்கேன். கோத்ரூ பண்ணி பாருங்கள். அதெல்லாமே உங்களுக்கு வந்து பயங்கர நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் வாழ்கிற வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கு. நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் மக்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க வயசானவங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த்து, பசங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை. அது ஏன்னா வாஸ்து தோஷத்தால் திருமண வாழ்க்கை கூட சில பேருக்கு பாதிக்கப்படும், ஹெல்த்து பாதிக்கப்படும். ஸோ என்னங்கிறது கிளியராக கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுற வழியும் தேடுங்க. அதுக்கு நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி எப்படி வந்து உங்கள் பேரில் சின்ன அதிர்வுகளை சின்ன கரெக்ஷன் பண்ணும்போது சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகணும், நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் எல்லாமே மாறாது, ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பொருந்தும். அது என்னன்றது நீங்கள் பார்க்க தான் புரியும். இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய விஷயம் ஆல்ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் லேட்டாக பார்த்த பிறகு சில வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண பிறகு இப்போ தான் நான் இதை பார்த்தேன், இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி திருமணம் செய்கிறவங்க தயவு செஞ்சு மேரேஜ் மேட்ச்சுக்கும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். பட் அது தவிர பர்சனல் ஹாரோஸ்கோப்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் ஓவராலாக ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. இதை தவிர நிறைய சர்வீஸ் வந்து வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். www.lifehoroscope.in. இதில் வந்து என்னோட வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் இருக்காங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு வாய்ஸ் கிளிப், ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிட்டி வேணும், பட் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய டைம் இல்லை, மெயிலில் போட்டுடுறோம். ஒரு வாய்ஸ் கிளிப் வந்தால் நல்லாயிருக்கும். வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் உங்களுக்கு கிளியராக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்ன கொஸ்டின் டீட்டெயிலாக அனுப்புறீங்களோ அதுக்கு ஒரு தெளிவான பதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த நிறைய சர்வீஸை பயன்படுத்துங்க. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடையது. www.lifehoroscope.in. இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் எங்களோடது. ஸோ மற்ற எந்த காப்பி
எங்களுடைய நேமை யூஸ் பண்ணாலும் அது எங்களோடது கிடையாது. தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இதை தவிர நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு இருக்கட்டும். தொடர்ந்து என்னுடைய இந்த ப்ரெடிக்ஷன் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சேரட்டும். உங்களுக்கு கடவுள் வந்து துணையாக இருக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை. மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.